ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து. யோசுவா 14:12. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரம் ஆயிற்று. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவாவின் புஸ்தகம் இது ஒரு சரித்திர புத்தகம், ஒரு வரலாற்று புத்தகம். யோசுவாவின் புஸ்தகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரித்த விவரம் முழுவதுமாய் யோசுவாவின் புஸ்தகத்தில் இருக்கிறது. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி 40 ஆண்டுகள் வனாந்தர பிரயாணத்தில் அவர்களை நடத்தி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படியே கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். கானான் தேசத்திற்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது ஒட்டுமொத்தமாக வனாந்தரத்தில் குடியிருந்தது போல ஆங்காங்கே கூடாரம் அமைத்து அவர்கள் குடியிருக்கவில்லை. இஸ்ரவேல் கோத்திரத்திலே 12 கோத்திரங்கள் உண்டு. அந்த 12 கோத்திரங்களுக்கும் அந்த முழு தேசமும் பங்கு வைத்து கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு கோத்திரத்திலையும் சில கோத்திரத்தில் ஜனத்தொகை கூட இருக்கும். ஜனத்தொகை கூட்டமா இருக்கிற ஆட்களுக்கு, கூடுதலா இருக்கிற ஆட்களுக்கு கொஞ்சம் ஏரியா பெருசா கொடுக்கப்பட்டது. கொஞ்சம் ஜனத்தொகை உள்ள ஆட்களுக்கு சின்ன ஏரியாவாக கொடுக்கப்பட்டது. இப்படி 12 கோத்திரங்களுக்கும் அந்த தேசம் பங்கு வைத்து கொடுக்கப்பட்டது. 12 கோத்திரங்களுக்கும் தேசம் பங்கு வைத்து கொடுக்கப்பட்டது. அதுல 2.5 கோத்திரங்கள் யோர்தானுக்கு அந்த பக்கத்துல, ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசில பாதி கோத்திரம் யோர்தானுக்கு அந்த பக்கத்திலேயே, அவங்க யோர்தானை பிளக்கிறதுக்கு முன்பதாகவே அல்லது அவங்க யோர்தானை கடந்து வருவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு அந்த இடம் சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்க கூட வந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் யோர்தானை கடந்த பிறகுதான் அவங்க அங்க போய் குடியேறினாங்க. அப்போ யோர்தானுக்கு அந்த பக்கம் 2.5 கோத்திரம், யோர்தானுக்கு இந்த பக்கத்துல 9.5 கோத்திரத்திற்கு தேசம் பங்கு வைத்து கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் தேவையான அளவுக்கு தேசம் பங்கு வைத்து கொடுக்கப்பட்டது. அப்படி யோசுவா தேசத்தை, வாக்குத்தத்த தேசத்தை, கர்த்தர் சுதந்தரிக்க கொடுத்த தேசத்தை ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் பங்கு வைக்கும் போது காலேப் என்கிறதான யூதா கோத்திரத்தில் உள்ள ஒரு மனிதன், அவருடைய தகப்பனுடைய பெயர் கேனாசியன், எப்புன்னேயின் குமாரனாகிய கேனாசியனாகிய காலேப் வந்து யோசுவா கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறார். யோசுவாவிடத்திலே இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று ஒரு குறிப்பிட்ட பகுதியை, எபிரோன் என்கிறதான ஒரு இடத்தை காண்பித்து, எல்லாருக்கும் தேசம் பங்கு வைத்து கொடுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை காண்பித்து இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி ஒரு உரிமையோடு, ஒரு சொந்தம் பாராட்டி ஒரு குறிப்பிட்ட இடத்தை, எபிரோனை எனக்கு தாரும் அல்லது இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி காலேப் யோசுவாவிடத்திலே உரிமையாக கேட்கிறார். அதை கேட்பதற்கு காரணம் உண்டு. காலேப் அந்த மலை நாட்டை கேட்பதற்கு ஒரு காரணம் உண்டு. காரணம் என்னவென்று சொன்னால், மோசே வனாந்தரத்திலே வழி நடந்து வரும்போது
கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம், நாம் பிரவேசிக்க போகிற தேசம் எப்படிப்பட்ட தேசம், அது ஆசீர்வாதமான இடமா, வளர்ச்சியான இடமா, அல்லது வறட்சியான இடமா, பட்டணங்கள் எப்படி இருக்கிறது, மனிதர்கள் எப்படி இருக்கிறார் என்று தேசத்தை வேவு பார்க்கும்படியாய் 12 பேரை கானான் தேசத்திற்கு வேவு பார்க்க மோசே அனுப்புகிறார். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு ஆள். இதனுடைய விவரம் என்னாகமம் 13வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு ஆள். அதுல யூதா கோத்திரத்துல ஒரு நபரை தேர்ந்தெடுத்த போது அது காலேப். யூதா கோத்திரத்துல காலேப், எப்ராயிம் கோத்திரத்துல யோசுவா. இப்படி 12 கோத்திரத்திலும் 12 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் தேசத்தை போய் பார்த்துவிட்டு திரும்ப வந்தபோது 10 பேர் துர்ச்செய்தி சொன்னார்கள். ஜனங்களை மடிய பண்ணினார்கள், ஜனங்களை கலங்க பண்ணினார்கள். நம்பிக்கை இல்லாத வார்த்தையை பேசினாங்க. நம்மளால முடியாது, நாம அங்க போய் ஜெயிக்க முடியாது, அங்க இருக்கிற ஆட்கள்லாம் பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பட்டணத்துல குடியிருக்கிறாங்க, நிறைய யுத்த ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க, நம்மால முடியாது, அங்க போக முடியாது என்று சொல்லி ஒரு 10 பேர் அவநம்பிக்கையான செய்தியை சொன்னாங்க. இது நடக்கவே நடக்காது என்று சொல்லி அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மனமடிய பண்ணினார்கள். ஆனா 2 பேர் மாத்திரம், யோசுவா காலேப் என்கிற 2 நபர்கள் மாத்திரம் சொல்றாங்க, இல்ல, கர்த்தர் அந்த நாட்டை நமக்கு தருவார், அந்த தேசத்தை நாம சுதந்திரிக்க முடியும், அங்கு உள்ளதான எல்லைகளை எல்லாம் நமக்கு சுதந்திரமாக கிடைக்கும், நாம பயப்பட வேண்டாம் என்று சொல்லி நம்பிக்கையான செய்தி சொன்னவர்கள் யோசுவாவும் காலேப்பும். யூதா கோத்திரத்தில் உள்ள காலேப், எப்ராயிம் கோத்திரத்தில் உள்ள யோசுவா, இவங்க 2 பேரும் நம்பிக்கையான செய்தி சொல்றாங்க. மற்ற 10 பேரும் ஊரையே கலங்கடிச்சிட்டாங்க. மற்ற 10 பேரும் இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணினார்கள். இவங்க 2 பேரும் நல்ல செய்தி சொன்னதுனால ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். இந்த 2 பேரை தவிர, யோசுவாவும் காலேப்பும் தவிர வேற யாரும் கானான் தேசத்துக்கு போக மாட்டீங்க, மற்ற எல்லாருமே வனாந்திரத்தில் அழிந்து போவீர்கள் என்று சொன்னபடியே யோசுவாவும் காலேப்பும் தவிர மற்ற எல்லாரும் வனாந்தரத்தில் மடிந்து போனார்கள். வனாந்தரத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்ட 20 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை பேரும் வனாந்தரத்தில் மடிந்து போனார்கள். கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தது அதுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள், வனாந்தரத்தில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் தான் கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. இப்போ யோசுவாவின் தலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். யோர்தான் பிளந்தது, எரிகோ தரைமட்டமானது, ஆகானால பிரச்சனை வந்தது, 31 ராஜாக்களால பிரச்சனை வந்தது. எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு முறியடித்து இப்ப தேசம் அவர்கள் வசமாயிற்று. இப்போ காலேப் யோசுவாவுக்கு ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறார். கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னால சொன்ன ஒரு வார்த்தை. நீங்க யோசுவா 14வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த காலேப் அந்த வயசு வருஷம் எல்லாத்தையும் சொல்லுகிறார். இப்போதும் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். 40 வயசுல காலேப்புடைய காதுல ஒரு வார்த்தை, நீ போய் பார்த்து வந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், நீ கால் மிதித்த இடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி சொன்ன அந்த வார்த்தையை இப்ப காலேப் யோசுவா கிட்ட நினைப்பூட்டுகிறார். மோசே சொன்ன வார்த்தையை கேட்டது இந்த 2 பேரும் தான். நீங்கள் போய் சுதந்தரித்த தேசத்தை, அல்லது நீங்கள் போய் வேவு பார்த்த தேசத்தை, நீங்க போய் கால் வைத்த தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னாரே, அந்த தேசத்தை குறித்த செய்தி இவங்க 2 பேருக்கு தான் தெரியும். இப்போ காலேப் கேட்கிறார், மோசே சொன்னபடி கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த மலை நாட்டை அல்லது இந்த எபிரோனை எனக்கு தாரும். ஏன் பர்டிகுலரா அந்த எபிரோனை காலேப் கேட்டார் அப்படின்னு சொன்னா, நீங்க என்னாகமம் 13வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வேவு பார்க்க போன போது, என்னாகமம் 13வது அதிகாரத்தை எடுங்க. என்னாகமம் 13வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கிற பாருங்க. என்னாகமம் 13:21. அவர்கள் போய்
சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்க எபிரோன் இருக்குதான், எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. பர்டிகுலரா இந்த எபிரோனை எனக்கு தாரும், காலேப் எபிரோனை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். மலை நாட்டை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். ஏன் தெரியுமா? அவங்க முத போய் கால் வைத்த இடம் எபிரோன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி உரிமையோடு கேட்கிறார். கேட்ட அந்த எபிரோன் காலேபுக்கு கிடைத்தது. அவர் கேட்ட அந்த எபிரோன் காலேபுக்கு கிடைத்தது. அவனுக்கு சுதந்திரமாயிற்று, அவனுடைய சந்ததிக்கு சுதந்திரமாயிற்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த எபிரோனை ஆண்டவரிடத்தில் கேட்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த எபிரோன் என்கிற வார்த்தைக்கு ஆமென் நிறைய அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரோன் என்கிற வார்த்தைக்கு ஒற்றுமை, நட்பு, சேர்ந்து இருத்தல், ஒன்றுபடுதல் என்கிற அந்த வார்த்தை அந்த எபிரோன் என்கிற பதத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எபிரோனை காலேப் கேட்பதற்கு முன்பதாக இந்த எபிரோன் எப்படிப்பட்டதா இருந்தது? இந்த எபிரோனை காலேப் தனக்கு கேட்டு சொந்தமாக்கின பிற்பாடு இந்த எபிரோன் நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தது? இதைதான் இந்த ஆராதனை தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. தான் கால் மிதித்த கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை 45 வருஷமா மனசுல வச்சு இந்த இடம் தான் எனக்கு வேணும், எபிரோன் எனக்கு வேணும், நான் கால் மிதித்த இடம் எனக்கு வேண்டும் வேண்டும் என்று சொல்லி அந்த காலேப் அந்த இடத்தை கேட்டாலும் அதற்கு பின்னால ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. இந்த ஆராதனையில ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாம் விரும்பி கேட்கிற சில திட்டங்கள், இன்றைக்கு நாம் விரும்பி கேட்கிற சில ஆசீர்வாதங்களுக்கு பின்னால கண்டிப்பா ஒரு தேவ திட்டம் உண்டு. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு கேட்பீர்களே ஆனால் அதற்கு பின்னால கண்டிப்பா ஒரு பெரிய தேவ திட்டம் உண்டு. இந்த எபிரோனுக்கு பின்னால நல்லா பாருங்க, காலேப் அந்த எபிரோனை கேட்டதற்கு ஒரே காரணம், நான் போய் கால் வைத்த தேசம் அதை எனக்கு தரணும். ஆனா அதற்கு பின்னால ஒரு பெரிய தேவ திட்டம் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனுடைய திட்டம் ஒன்று கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த செய்தியின் அடிப்படையில் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். இந்த எபிரோனை காலேப் கேட்டு தனக்கு சொந்தமாக்குவதற்கு முன்பதாக இந்த எபிரோன் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். எல்லா வசனமே எடுத்து வாசிக்க இப்ப நேரம் இருக்காது. ஆதியாகமம் 13வது அதிகாரம் முழுவதாக பார்த்தோம் என்று சொன்னால் எபிரோனை குறித்த ஒரு வரலாறு அங்கே இருக்கிறது. ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருகிறது. நிறைய ஆடு மாடுகள் பெருகி கொண்டே போகிறது. அவர்களால் அந்த ஒரே இடத்துல குடியிருக்க முடியல, வயல்வெளிகள் தாங்காது. அவன் நிறைய ஆடு மாடுகள், ஆகவே பிரச்சனை வருது. இப்போ மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள உண்டான பிரச்சனை ஆபிரகாமிட்ட வருது, லோத்துக்கிட்ட வருது. அப்ப ஆபிரகாம் சொன்னார், நாம சகோதரர், நாம சண்டை போட வேண்டாம். நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ தெரிந்தெடுக்கிற இடத்திற்கு எதிராக நான் போகிறேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்து அங்க ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க சோதோம் கொமோராவை லோத்து தெரிந்தெடுக்கிறார். நான் சோதோம் கொமோராவுக்கு போகிறேன், அந்த இடம் செழிப்பாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது, ஆடு மாடுகளுக்கு நல்ல செழிப்பான வயல்வெளிகள் இருக்கிறது என்று சொல்லி லோத்து சோதோம் கொமோராவுக்கு போகிறார். லோத்து சோதோம் கொமோராவுக்கு போகும்போது அதற்கு நேர ஆப்போசிட்டான இடத்திற்கு ஆபிரகாம் வருகிறார். அந்த இடத்துல வந்த உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார், தெற்கே பார், கிழக்கே பார், மேற்கே பார். நீ வடக்கே மேற்க தெற்க எல்லாம் நீ சுற்றி திரி, நீ பார்க்கிற இந்த இடத்தை உனக்கு தருவேன், நீ சுற்றி திரிகிற இந்த இடத்தை உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆபிரகாம் நின்று சுற்றி பார்த்த இடம் எபிரோன். நீங்க ஆதியாகமம் 13வது அதிகாரம் கடைசியில பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அங்கே ஒரு கூடாரத்தை போட்டு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாம்
வாக்குத்தத்தம் பெற்ற இடம். நீ நடந்து திரி, நீ பார், நீ கிழக்கே மேற்கே வடக்கே தெற்கே எல்லாம் நடந்து திரி, அதையெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து வாக்கு பெற்ற இடம் எபிரோன். ஆபிரகாம் நடந்து திரிந்த இடம், ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்த இடம், ஆபிரகாம் கூடாரம் போட்ட இடம், ஆபிரகாம் பலிபீடம் கட்டின இடம் இந்த எபிரோன். இன்னும் நீங்க அப்படியே ஆதியாகமோ 23வது அதிகாரத்துக்கு வருவீங்கன்னு சொன்னா 13, அடுத்த நேர 23வது அதிகாரத்துக்கு வருவீங்கன்னு சொன்னா சாராள் மரித்து போகிறாள். ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் மரித்து போகிறாள். அவளை அடக்கம் பண்ணுவதற்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமி வேண்டும். அங்கே குடியிருக்கிற தேசத்தின் ஜனங்களை கூப்பிட்டு கேட்கிறார். ஆமென். சாராள் மரித்து போனாள். அவள் என் முன்னே இருக்கிறது, எனக்கு துக்கமாக இருக்கிறது. இந்த சரீரத்தை நான் அடக்கம் பண்ண வேண்டும். சாராளின் சரீரத்தை நான் அடக்கம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது அங்கே 400 சேக்கல் விலை கொடுத்து எபிரோனுக்கு அருகே உள்ள மம்ரேயின் சமபூமியில ஒரு குகையை ஆபிரகாம் விலை கொடுத்து வாங்குகிறார். எபிரோனுக்கு அருகே, எபிரோனுக்கு பக்கத்துல தனக்கு சொந்தமாக தன் மனைவி அடக்கம் பண்ண அங்கே ஒரு இடத்தை விலை கொடுத்து வாங்குகிறார். எபிரோன் விலை கொடுத்து வாங்கப்பட்ட இடம். இன்னும் ஆதியாகமம் 35வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமம் 35வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கு தங்கியிருந்த இடத்திற்கு யாக்கோபு வந்தார். முற்பிதாக்கள் தங்கியிருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாம் குடியிருந்த இடம் எபிரோன். யோசேப்பு இளைஞனாய் இருந்த போது தரிசனம் பார்க்கிறார், சொப்பனம் பார்க்கிறார். நீ பெரிய அதிகாரியாய் வருவாய், 12 நட்சத்திரங்கள் 10 நட்சத்திரங்கள் 12 நட்சத்திரங்கள் உன்னை வணங்கும், சூரியன் சந்திரன் உன்னை வணங்கும், அரிக்கட்டுகள் எல்லாம் உன்னை வணங்கும், நீ பெரிய அதிபதி ஆவாய் என்று சொல்லி யோசேப்பு சொப்பனம் பார்க்கிறார். அதை சகோதரர்கிட்ட சொல்றார். அவங்க பகைக்காங்க, அவனை வெறுக்காங்க, அவனை கொல்லணும்னு திட்டம் போடுறாங்க. அந்த சகோதரர்களை பார்ப்பதற்கு யோசேப்பு புறப்பட்ட இடம் எபிரோன். தன் தகப்பனின் சொல் கேட்டு தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய தகப்பனின் திட்டத்தை நிறைவேற்ற யோசேப்பு புறப்பட்ட இடம் எபிரோன். ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல 14வது வசனத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எபிரோனிலிருந்து யோசேப்பை யாக்கோபு அனுப்புகிறார். அந்தபடியே யோசேப்பு தன் சகோதரர்களை தேடி சீகேமுக்கு போகிறார் என்று ஆண்டவர் வார்த்தைகள் எழுதி வைத்திருக்கிறான். நல்லா கவனிங்க. இந்த எபிரோன் முற்பிதாக்கள் வாழ்ந்த இடம். காலேப் இந்த மலைநாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டார். அவர் கேட்டபோது இந்த எபிரோனை குறித்த ஒரே ஒரு காரியம் மாத்திரம் தான் தெரியும். நான் போய் கால் மிதித்த இடம், நான் போய் கால் மிதித்த இடம். ஆனா அதற்கு முன்னாலே அந்த எபிரோனை குறித்து ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. எபிரோன் நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த இடம். கரங்களை வேத்தி ஆமென் சொல்லுமா. ஆபிரகாம் வாழ்ந்த இடம், ஈசாக்கு வாழ்ந்த இடம், யாக்கோபு வாழ்ந்த இடம், யோசேப்பு சகோதரர்களை பார்க்க புறப்பட்ட இடம், முற்பிதாக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் எபிரோன். பின்னாட்களில் தான் அது கானானியரின் கையிலே போய்விட்டது. பின்னாட்களில் தான் அதில் கானானியர்கள் குடியிருக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்த இடம், முன்னதாகவே ஆபிரகாமுக்கும் முற்பிதாக்களுக்கும் வாக்கு கொடுத்த இடம் இந்த எபிரோன். இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி காலேப் கேட்டார். இன்றைக்கு நாம கேட்கணும், எபிரோனை தாரும். அந்த எபிரோன் என்ன? நம்முடைய முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. நமக்கு முன்னாலே உள்ள பரிசுத்தவான்கள் ஆண்டவரின் அற்புதங்களை பார்த்திருக்கிறார்கள். நமக்கு முன்னாலே இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவ மகிமையை பார்த்திருக்கிறார்கள். நமக்கு முன்னாலே வாழ்ந்ததான பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய பிரத்யட்சமான வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எங்கள் முன்னோர்கள் அனுபவித்த தேவ மகிமையை நான் அனுபவிக்கணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நாங்கள் கேள்விப்பட்ட ஆண்டவரே முன்னாலே நடந்த, அந்த காலத்தில் நடந்த, எங்களுக்கு முன்னாலே நடந்த அற்புதங்கள் இந்த காலத்தில் நடக்கணும். எபிரோனை தாரும் என்றார். முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை தாரும். முற்பிதாக்கள் அனுபவித்த வல்லமைகளை தாரும். முற்பிதாக்கள் அனுபவித்த வரங்களை தாரும். முற்பிதாக்கள் அனுபவித்த ஆசீர்வாதங்களை தாரும். இந்த கால சபை ஒரு காலேபை போல ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே ஆதி சபையின் அற்புதங்கள், பெந்தேகோஸ்தே நாளில் நடந்த அற்புதங்கள், ஆமென், அற்புதங்களின் மத்தியிலே சபை நடந்து போனது. அற்புதங்கள் மத்தியிலே
சபை வளர்ந்தது. அற்புதங்கள் மத்தியிலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தேவ மகிமையினாலே ஜனங்கள் உயர்த்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நம்முடைய முன்னோர்கள், வேதத்தில் நாம் வாசிக்கிற பரிசுத்தவான்கள், ஆமென், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திற்கு முன்னால சொல்லப்பட்ட சபையின் சரித்திரம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். ஆமென் சொல்லுமா. நாம இப்ப வாழ்கிற காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு கொஞ்சம் முன்னால போய் பார்த்தீங்கன்னா ஆராதனைகள் அப்படி இருக்கும். சபையில ஆராதிச்சு அப்படி ஆராதிப்பாங்க, சபையில துதிச்சு அப்படி துதிப்பாங்க, சபையில தேவ மகிமையை பார்க்க முடியும். இயேசுவேன் கூப்பிட்டா அங்க ஆண்டோட வல்லமை இறங்கி வரும். இயேசுவேன் கூப்பிட்டா பிசாசுகள் நடுங்கி ஓடும். சபைக்குள்ள இதெல்லாம் நடந்தது. அவன் ஆராதிக்கும் போது இதெல்லாம் நடந்தது. ஆராதிக்கும் போது வியாதிகள் சுகமானது. ஆராதிக்கும் போது ஜனங்கள் சமாதானம் பெற்றார்கள். ஆராதிக்கும் போது வீடுகளில் விடுதலை கிடைத்தது. ஆனால் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் இந்த காலைவேளை சொல்கிறார், சபையை நீ அதை பார்ப்பாய். நீ எபிரோனை கேட்டால், ஆமென், நீ முற்பிதாக்களின் வல்லமையை கேட்டால், முன்னாட்களின் மகிமையை கேட்டால், ஆதி சபையின் அற்புதங்கள், ஆதி சபையின் அனுபவங்களை நான் சபைக்குள்ளே தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் வீட்டிற்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம் வரும். ஆலயத்தில் ஆராதிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். துதிக்கும் போது விடுதலை கிடைக்கும். ஆமென், வியாதிகள் சுகமாகும், பிசாசுகள் நடுங்கும். ஆமென், முற்பிதாக்களின் நன்மையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். எபிரோனை தாரும், மலை நாட்டை தாரும். ஆமென். அது சவால் தான். அங்க ஏனாக்கியர் உண்டு, அரணிப்பான பட்டணங்கள் உண்டு, எதிர் வல்லமைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் இந்த எபிரோ நமக்கு சொந்தமாகும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. எபிரோ நமக்கு சொந்தமாகும். எபிரோன், ஆமென், நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த இடம். எபிரோன் முற்பிதாக்கள் ஆசீர்வாதங்களை பார்த்த இடம். எபிரோன் முன்குறிக்கப்பட்ட இடம். ரொம்ப ஆச்சரியமா பாருங்க. நம்ம என்னாகமத்துல ஒரு வசனம் வாசித்தோம் பாத்தீங்களா? என்னாகமம் 13வது அதிகாரத்துல 22வது வசனம். இந்த எபிரோனை குறித்து நான் வேதத்துல அங்குமிங்குமாய் வசனங்களை தேடி 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 எடுக்கும் போது அங்க கண்ணிலப்பட்ட ஒரு வசனம் ரொம்ப ஆச்சரியமானது. அந்த என்னாகமம் 13:22 எடுங்க. தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கியின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. இந்த ஒரு இடத்துல இந்த எபிரோனுடைய ஹிஸ்டரியை ஆவியானவர் பதித்து வைத்திருக்கிறார். எபிரோன் எப்போ கட்டப்பட்டது? எகிப்தில் உள்ள சோவான் என்கிற ஒரு பட்டணம். எகிப்தில் நிறைய பட்டணங்கள் கட்டப்பட்டது. அதுவும் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கும் போது ராமசேஸ், கோசேன் என்கிறதான பெரிய பெரிய பட்டணங்களை இஸ்ரவேலர்கள் கட்டினார்கள். நல்லா கவனிங்க. சோவான் எகிப்தில் உள்ள பட்டணம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். சோவானுக்கு முன்னால, சோவான் கட்டப்படுறதுக்கு முன்னால 7 வருஷத்திற்கு முன்னாலே அங்கே ஒரு எபிரோனை கட்டி கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் போதே, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் போதே அவர்களுக்கென்று சொல்லி, அந்த யூதா கோத்திரத்திற்கென்று சொல்லி, அந்த யூதாவின் ஆமென் கோத்திரத்திற்கு சொந்தமாக ஒரு எபிரோனை கர்த்தர் முன்னதாகவே கட்டி ஆயத்தப்படுத்தி விட்டார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இதுல தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். ஆமென். நீங்களும் நானும் அனுபவிக்கிற இந்த கஷ்டத்தை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் கடந்து வருகிற இந்த பாதைகளை பார்க்கிறோம். ஆனால் நாம் இந்த பாதையில் கடந்து வருவதற்கு முன்னதாகவே நமக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். அதற்கு நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதாரணம்னா, ஆமென், அப்போஸ்தலனாகிய பவுல் கடற்பிரயாணத்தில் போகிறார். கப்பல் உடைந்துடுமோ என்று சொல்லி 14 நாள் போராடுறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27-28 அதிகாரத்தில் ஆமென் பவுல் சொல்கிறார், இந்த தீவுல தங்குவோன்னு சொல்லி ஜனங்கள் சொல்றாங்க, வேண்டாம் போவோன்னு சொல்லி 3 மாசம் பிரச்சனை, 3 மாசம் போராட்டம். ஆனா இவங்கள் ஏறுவதற்காக 3 மாதத்திற்கு முன்பதாகவே அலெக்சாந்திரியா பட்டணத்தை கப்பலை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. நான் சொல்லுகிறேன், நாம் கடந்து போகிற பிரச்சனைகள், நாம் கடந்து போகிற பாதைகளுக்கு முன்னதாகவே தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு எபிரோன் உண்டு. உங்க வாழ்க்கையில தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு திட்டம் உண்டு. உங்க வாழ்க்கையில தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். அதை நாம் கேட்டே ஆக வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு முன்குறித்திருக்கிற ஆசீர்வாதங்கள்
ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. காலேபின் கண்களுக்கு முன்பாக எத்தனையோ செத்து மடிந்தார்கள், எத்தனையோ பிரேதங்கள் வனாந்தரத்தில் விழுந்தது. 45 வருஷம் அவன் உயிரோட அவன் சேர்த்து பிடிச்சிருந்த ஒரு காரியம், நான் கால் மிதித்த எபிரோனுக்கு போகணும், இந்த மலை நாட்டுக்கு போகணும் என்று சொல்லி போகிறான். எபிரோன் முற்பிதாக்கள் வாழ்ந்த இடம், எபிரோன் முன் குறிக்கப்பட்ட இடம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆமே. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, ஆமே, எபிரோன் முதல்ல கால் வச்ச இடம் எபிரோன். ஆண்டவரே, நான் முத கால் வச்ச ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ரட்சிப்புக்குள் வந்தபோது நான் பெற்ற சந்தோஷம், முத நான் சர்ச்சுக்குள்ள வரும்போது பெற்ற ஆசீர்வாதம், முத நான் வேதத்தை கையில எடுக்கும் போது கிடைத்த ஆசீர்வாதம். கண்டிப்பா சொல்றேன், நீங்க முத சர்ச்சுக்குள்ள வரும்போது ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க முத ஆமே வார்த்தை கேட்கும் போது நன்மைகள் நடக்கும். நீங்க முத ஜெபிக்க முழங்கால் படிடும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் முதல் ஆமை முழங்கால் படியிடும் போது கர்த்தர் நன்மையான காரியங்களை தருவார். இன்றைக்கு நீங்கள் முழங்கால் படியிட்டு ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆகியிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, ஆதியில நீர் செய்த அற்புதங்கள் என் வாழ்க்கையில நான் முத பார்த்த அற்புதங்கள், நான் முத அனுபவிச்ச சந்தோஷம், நான் முத அனுபவிச்ச சமாதானத்தை தாரும், எபிரோனை எனக்கு தாரும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. பாருங்க, முற்பிதாக்கள் வாழ்ந்த இடம், முன்குறிக்கப்பட்ட இடம், முதலா கால் வச்ச இடம். இதை விரும்பி கேட்கிறார். இந்த எபிரோன்ல இன்னொரு சரித்திரம் இருக்குது. எபிரோனை குறித்து பாத்தீங்கன்னா யோசுவாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம், யோசுவா 11:22, யோசுவா 11வது அதிகாரம் 21, 22. அக்காலத்தில் யோசுவா போய் மலை தேசமாகிய எபிரோனிலும் தெபீரிலும் ஆனாபிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இஸ்ரவேலின் சகல மலைகளிலும் இருந்த ஏனாக்கியரை நிக்கிரகம் பண்ணி அவர்கள் பட்டணங்களோடு கூட சங்கரித்தான். இஸ்ரவேல் புத்தரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. ஒருவரும் மீதியாக வைக்கப்படாமல் யோசுவா முறியடித்த இடம் எபிரோன். இந்த யுத்த நாட்களில அன்றைக்கு வேவு பார்க்க போகும்போது ஏனாக்கியர் இருந்தாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. ஆனா கானான் தேசத்துல கால் வச்சு யுத்தங்கள் நடந்த போது யோசுவாவின் தலைமையின் கீழே எபிரோனில் இருந்த சத்துருக்கள் முறியடிக்கப்பட்ட இடம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. எபிரோன் சத்துருக்கள் முறியடிக்கப்பட்ட இடம். இன்னைக்கு ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே, என் வாழ்க்கையில எழுப்பி வருகிற எல்லா சத்துருக்களையும் நீர் முறியடிக்கணும். அந்த எபிரோனுக்கு பின்னால இவ்வளவு சரித்திரம் இருக்குது. எபிரோன் முற்பிதாக்கள் வாழ்ந்த இடம், எபிரோன் ஆமை முன்குறிக்கப்பட்ட இடம், எபிரோன் முதல் கால் வைத்த இடம், எபிரோன் முறியடிக்கப்பட்ட இடம். இதெல்லாம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இந்த நாட்கள் நம்ம கேட்கணும், சின்ன பிள்ளைங்க கேட்கணும். எங்க அப்பா அம்மா அனுபவிச்ச கிறிஸ்துவின் வல்லமை, எங்க தாத்தா பாட்டி அனுபவிச்ச கிறிஸ்துவின் வல்லமை, முற்பிதாக்கள் அனுபவித்த மகிமை, ஆதி சபையின் அனுபவங்கள் சபைக்குள்ள வேணும் ஆண்டவரே. எனக்கு என்று சொல்லி முன் குறித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, முதல் எனக்கு தந்த சந்தோஷம், ஆதி நிலை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சத்துருக்கள் முறியடிக்கப்படணும். ஆமென். 4 காரியங்கள்: முன்குறிக்கப்பட்ட இடம், ஆமே, முற்பிதாக்கள் வாழ்ந்த இடம், முதல் கால் வைத்த இடம், முன்குறிக்கப்பட்ட இடம். இத விரும்பி கேட்கிறார், உரிமையோடு கேட்கிறார். இதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது. இதை நீ கால் வைத்தபடியால், இதை நீ போய் பார்த்து வந்தபடியால் நீ அதை சுதந்தரிப்பாய், உன் சந்ததிக்கு தருவேன்னு சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார். 45 வருஷத்துக்கு முன்னால சொன்னது, 45 வருஷத்துக்கு முன்னால கிடைச்ச வாக்குத்தத்தத்தை அந்த வாக்குரிய உரிமையா கேட்கிறார். எல்லாருக்கும் சீட்டு போட்டு தான் கொடுக்கறாங்க. ஆனா எபிரோன் சீட்டு போட்டு கொடுக்கல, கேட்ட உடனே கொடுக்கப்பட்டது. நீங்க கர்த்தரை உத்தமமா பின்பற்றுவீங்கன்னா கர்த்தர் சொன்னபடி எபிரோன் கிடைக்கும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நீங்க உத்தமமாய் பின்பற்றுவீர்கள். ஆனால் உங்க வசனத்தில் அழகா சொல்லி இருக்கிறது. ஆமென். 14:14 யோசுவா 14:14 யோசுவா ஆமென் காலேபை ஆசீர்வதித்து, காலேப் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. இப்போ இந்த எபிரோனின் சரித்திரத்தை நான் சொல்றேன் பாருங்க. எபிரோன் எப்போ யோசுவாவுக்கு காலேபுக்கு சொந்தமானதோ, எபிரோன் எப்போது காலேபுக்கு சொந்தமானதோ அப்போது அது யூதா கோத்திரத்திற்குள்ளே வந்து விட்டது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நீங்க அதுக்கு பிறகு 15 அதிகாரம் 16 அதிகாரம் பாத்தீங்கன்னா எந்தெந்த கோத்திரத்துக்கு என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி இருக்குது. அதுல யூதா கோத்திரத்துக்குள்ள ஆமென் யோசுவா 15:13
எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். இப்போ இந்த எபிரோன் யூதாவுக்கு, யூதா கோத்திரத்திற்கு சொந்தமாய் மாறிவிட்டது. கேட்டது காலேப்பு. தனியா கேட்கிறார், ஆண்டவரே இந்த எபிரோனை தாரும் என்று சொல்லி கேட்கிறார். நான் கால் வச்ச இடத்தை தாருன்னு கேட்கிறார். முற்பிதாக்கள் வாழ்ந்த இடத்தை தாருன்னு கேட்கிறார். கேட்டது காலேப்பு. ஆனா அது ஒரு முழு கோத்திரத்திற்கும், அந்த யூதா கோத்திரத்திற்கே அந்த இடம் சொந்தமாயிட்டு. ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்க கேட்கிற ஆசீர்வாதம், நீங்க கேட்கிற மேன்மை உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க குடும்பத்துக்கே சொந்தமாகும், உங்க பிள்ளைகளுக்கு சொந்தமாகும், உங்க வம்சத்துக்கு சொந்தமாகும், நம்முடைய சபைக்கு சொந்தமாகும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா? ஆமென். எபிரோன் யூதா வம்சத்திற்கு உரியதாய் மாறினது. இப்போ இந்த எபிரோன் நிலைமையை பாருங்களேன். காலேப் அங்க குடியேறி யூதா புத்திரருக்கு அது சொந்தமான பிற்பாடு, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற காலேப் அதுல கால் வைத்த பிற்பாடு, வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்த, வாக்குத்தத்தத்தை சுமந்த காலேப் அதுல கால் வைத்த பிற்பாடு அந்த எபிரோனுக்கு ஒரு புதிய மாற்றம். பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 20வது அதிகாரத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கல பட்டணங்களை நியமிக்க சொல்றார். முழு இஸ்ரவேல் தேசத்திலும் 6 அடைக்கல பட்டணங்கள். ஆமா, யோர்தானுக்கு அந்த பக்கத்துல 3, யோர்தானுக்கு இந்த பக்கத்துல 3 அடைக்கல பட்டணம். எதுக்கு அடைக்கல பட்டணம்னா, ஒருவேளை யாராச்சும் தப்பு பண்ணிட்டான், அவனை கொல்றதுக்கு ஒருத்தன் விரட்டிட்டு வாரான், உயிர் பிழைக்கணும். அவன் உயிர் பிழைக்கணும்னா அடைக்கல பட்டணத்துக்கு உள்ள போயிட்டான்னா அவனை யாரும் கொல்ல முடியாது. ஒருத்தன் கொல்ல ஓடி வாரான், உயிருக்கு பயந்து ஒருத்தன் வாரான். அப்படி உயிருக்கு பயந்து ஓடி வரும்போது இந்த அடைக்கல பட்டணம்னு சொல்லி அங்க அடையாளம் போட்டிருக்கும். ஒரு 6 பட்டணம், அடைக்கல பட்டணங்கள். அந்த முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணம் என்று அடையாளம் போடப்பட்டிருக்கும். அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஒருத்தன் வந்துட்டானா உயிர் பிழைச்சிரும். அப்படி 6 பட்டணங்கள் மட்டும்தான் அடைக்கலமாக குறிக்கப்பட்டது. இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட பட்டணங்களுடைய லிஸ்ட் பெரிய லிஸ்ட். அந்த பெரிய லிஸ்டுக்குள்ள 6 பட்டணங்கள். அந்த 6 பட்டணங்கள்ல இந்த எபிரோனும் ஒரு அடைக்கல பட்டணம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? இன்றைக்கு நாம் கேட்பது அநேகருக்கு அடைக்கலமாய் மாறும். எபிரோனுக்குள் ஒருவன் ஓடி வந்தால் உயிர் பிழைப்பான். எபிரோனுக்குள் ஒருவன் வந்தால், அடைக்கல பட்டணத்திற்குள்ள வந்தால் அவன் உயிர் பிழைப்பான். யோசுவா 20வது அதிகாரம் 7வது வசனம். அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலிலேயாவில் கேதேசையும், எப்ராயிமின் மலை தேசத்துள்ள சீகேமையும், யூதாவின் மலை தேசத்துள்ள எபிரோனாகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். இப்போது எபிரோன் ஒரு அடைக்கல பட்டணம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? இப்போது எபிரோன் அநேகருடைய உயிரை காப்பாற்றுகிற இடம். இந்த எபிரோனுக்குள்ள வந்தா உயிர் பிழைக்கும். எபிரோனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவன் ஜீவன் தப்பும். அன்றைக்கு காலேப் கேட்டால், இந்த எபிரோனை எனக்கு தாரும், நான் கால் மிதித்த இடத்தை தாரும், கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணின இடத்தை தாரும், எனக்கு தருவேன் சொன்ன அந்த மலை நாட்டை தாரும் என்று சொன்னான். அவன் கேட்கும் போது அது மலைநாடு தான். அது கேட்கும் போது ஏனாக்கியர் இருந்த இடம் தான். அதை கேட்கும் போது வெறுமையான இடம் தான். எப்போது அது யூதாவுக்கு சொந்தமானதோ அப்போது அநேகருக்கு அடைக்கலமாய் மாறினது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? சபையே, நம்முடைய ஜெபம் அநேகரை ரட்சிக்க போகிறது. நாம கேட்கிற ஜெபம் அதற்குள்ள ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. இந்த எபிரோன் ஒரு அடைக்கல பட்டணமாய் மாறினது. ஆமென், அல்லேலூயா. இந்த அடைக்கல பட்டணத்துக்கு இன்னொரு விசேஷம் உண்டு. இந்த எபிரோனுக்கு இன்னொரு விசேஷம் வருது பாருங்க. இஸ்ரவேல் கோத்திரத்துல 12 பேர் உண்டு. அதுல லேவியின் கோத்திரத்துக்கு சுதந்திரம் கிடையாது. அவங்களுக்கு தனியா இடம் கிடையாது. யோசுவாவின் பிள்ளைகள் எப்ராயிம் மனாசே அவங்க 2 பேரும் 2 கோத்திரமா மாறினதுனால 12 கோத்திரம் பிளஸ் லேவி கோத்திரம். இந்த லேவியர்களுக்கு இடம் கிடையாது. அவங்க அங்கங்க கர்த்தர் சொல்லுகிற இடத்துல ஒவ்வொரு கோத்திரத்துக்குள்ளேயும் அவங்க குடியிருந்துகிடலாம். லேவியருக்கு தனியா இடம் கிடையாது. அப்ப இந்த லேவியர்களுக்கு என்று சொல்லி இடம் பிரிக்கும் போது ஒவ்வொரு லேவியர்களுக்கும் இடத்தை பிரிச்சு கொடுக்காங்க. ஆனா இந்த எபிரோன் ஆரோனின் புத்திரருக்கு சொந்தமாய் மாறினது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? யோசுவா 21வது அதிகாரம் 13வது வசனம், 1 நாளாகமோ 6வது அதிகாரம் 57வது வசனம். இந்த வசனம் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. யோசுவா 21:13, 1 நாளாகமோ 6:57. எபிரோன்
ஆரோன் புத்திரருக்கு சுதந்திரமாய் மாறிட்டு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. ஆசாரிய ஊழியம் செய்த, தேவனுக்கென்று சொல்லி தேவ சமூகத்தில் நின்று தேவனுக்காகவும் மனிதருக்காகவும் இணைப்பு பாலமாயிருக்கிற ஆரோனின் புத்திரருக்கு இந்த எபிரோன் சுதந்திரமாயிற்று. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. எல்லா அடைக்கலப்பட்டமுமே லேவி புத்திரருக்கு சொந்தமாய் மாறினது. ஆனால் இந்த எபிரோனிலே ஆரோனின் புத்திரர் சொந்தமாய் குடியிருந்தார்கள். அது ஆரோன் புத்திரருக்கு ஒரு சொந்தமான இடமாய் அங்கே இருந்து அவர்கள் ஊழியம் செய்ய, அங்கே இருந்து ஆராதனை செய்ய, அங்கே இருந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு போக, ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து எபிரோனுக்கு வர, எபிரோனிலிருந்து பலி செலுத்துவார்கள், எபிரோனிலிருந்து போய் ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்வார்கள். யூதா கோத்திரத்திற்குள்ள இருந்த இந்த எபிரோனுக்குள்ளே ஒரு ஆசாரிய கூட்டம் வந்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. ஆமே. யூதா கோத்திரத்திற்குள்ளே ஆரோனின் புத்திரர், ஆராதிக்கிற ஜனங்கள் அங்கே வர ஆரம்பித்தார்கள். பரிந்து பேசுகிற ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். பலி செலுத்துகிற ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கென்று சொல்லி வைராக்கியம் பாராட்டுகிற ஆரோன் புத்திரருக்கு எபிரோன் சொந்தமாயிற்று. மூணாவது 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, எபிரோனிலே தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். சவுலின் மரணத்திற்கு பிற்பாடு காட்டுக்குள்ள கிடக்கிற தாவீது கேட்கிறார். 2வது அதிகாரத்துல 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல 2 சாமுவேல் 2ல தாவீது கேட்கிறார். காட்டுக்குள்ள கிடக்கிறார். இப்ப சவுல் மரித்து போய்விட்டார், அவரை அடக்கம் பண்ணி ஆயிட்டு. இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே, நான் யூதாவின் பட்டணங்களிலே எங்க போய் குடியிருக்கணும்? தாவீது எல்லாத்தையும் கர்த்தர்ட்ட கேட்டு கேட்டு செய்வார். யுத்தத்துக்கு போனா கேட்பார், எதிரிகளை முறியடிக்கன்னா கேட்பார். அவன் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு 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 செய்யக்கூடிய தாவீது இப்போ கேட்கிறார். காட்டுக்குள்ள இருந்து கேட்கிறார், வனாந்தரத்துக்குள்ள இருந்து கேட்கிறார், ஆண்டவரே, நான் யூதாவின் பட்டணங்களிலே ஒன்றில் குடியேற வேண்டும், எங்கே போய் குடியிருக்க? ஆண்டவர் தெளிவா சொல்றார், நீ எபிரோனுக்கு போ. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நீ எபிரோனுக்கு போ. அந்த வார்த்தை மட்டும் வாசிங்களேன். ஆமென். 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனமா? 1, 2 வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 1, 2 வசனம். ஆண்டவரே, நான் யூதாவின் பட்டணத்திற்கு போட்டுமா அப்படின்னு கேட்கிறான். நீ போங்கிறாரு. உடனே கேட்கிறான், எங்க போக, எவ்விடத்திற்கு போகலாம் என்று கேட்டதற்கு அவர் எபிரோனுக்கு போ என்றார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. எபிரோனுக்கு போ, அது அடைக்கல பட்டணம். எபிரோனுக்கு போ, அது ஆசாரியர்கள் இருக்கிற பட்டணம். எபிரோனுக்கு போ, அங்கே ஆராதிக்கிற ஜனங்கள் இருக்கிற எபிரோனுக்கு போ. இப்ப எபிரோன்ல வந்து இருக்கிறான். ஏற்கனவே சாமுவேல் இவரை வீட்டுக்குள்ள வச்சு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். யாருக்கும் தெரியாது, அவன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினது. இப்போ எபிரோனிலே தாவீது இருக்கும் போது 5வது அதிகாரத்துல 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துல அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தாவீது கிட்ட வராங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தாவீது கிட்ட வராங்க. தாவீதை எல்லாரும் சேர்ந்து ராஜாவாக மாற்றாங்க. இந்த எபிரோனில் இருந்து தாவீது 7.5 வருஷம் ராஜாவாக ஆட்சி செய்கிறார். எபிரோன்ல 7 வருஷம் அங்க ஆட்சி செய்கிறார். 7 வருஷமும் 6 மாசமும் அங்க ஆட்சி செய்கிறார். தாவீது எபிரோனில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அதுக்கு பிறகுதான் எருசலேமுக்கு போகிறார். இந்த எருசலேமுக்கும் இந்த எபிரோனுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. வேற வசனங்களை பார்க்கணும், ரொம்ப ஆச்சரியம். எபிரோனில் இருந்த தாவீது ஏன் எருசலேமுக்கு போகணும்? அதுவும் இதே அதிகாரத்துல இருக்குது. அதுக்கு முன்னால ஒரு வசனத்தை வாசிங்க. யோசுவா 15வது அதிகாரம் 63வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 15வது அதிகாரம் 63வது வசனம். நல்லா கவனிங்க. எருசலேமில் குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரரால் துரத்திவிட கூடாமற் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரரோட எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். யோசுவா 15வது அதிகாரம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா யூதா கோத்திரத்திற்கு சொந்தமான பட்டணங்கள், யூதா கோத்திர குடியேறின பட்டணங்கள். அப்படி குடியேறும் போது எருசலேம்னு ஒரு இடம் உள்ள இருக்குது. அங்க எபூசியர் குடியிருக்கிறாங்க. எபூசியர்கள் பயங்கரமான ஆட்கள். அந்த எல்லைக்குள்ள
எபூசியர் நாங்க போக மாட்டோம், இங்கதான் இருப்போம், நாங்க போக மாட்டோம், இங்க நான் இருப்போம்னு சொல்லி வைராக்கியமா இருந்துட்டாங்க. அவங்கள துரத்த முடியல. அதனால இருந்தா இருந்துட்டு போகட்டும்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. இப்ப 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. இப்ப யூதா புத்திரருக்குள்ள எருசலேம் என்கிற இடத்துல எபூசியர் குடியிருக்கிறார்கள், அந்நியர் குடியிருக்கிறார்கள், எதிரிகள் குடியிருக்கிறார்கள், சத்துருக்கள் குடியிருக்கிறார்கள். யோசுவாவின் நாட்கள் இருந்து தாவீதின் நாள் வரைக்கும் யாரும் எபூசியரை விரட்டி விடல, விரட்ட முடியல. இப்போ தாவீது எபிரோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். எபிரோனிலே அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். இப்ப எபிரோனில் இருக்கிற இந்த தாவீதுக்கு எருசலேமின் மேல ஒரு நோக்கம். நாம இருக்கிற இடத்துல, நம்முடைய ஜனங்கள் இருக்கிற இடத்துல எப்படி எபூசியர்கள் இருக்கலாம், எப்படி எதிரிகள் இருக்கலாம், அவர்களை அழித்தே தீர வேண்டும் என்று சொல்லி அவன் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுகிறான். எபிரோன்ல இருந்து எருசலேமை நோக்கி போகிறான். பக்கத்துல தான், அடுத்த ஊர் தான், ரொம்ப தூரம் கிடையாது. எபிரோனுக்கும் எருசலேமுக்கும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 21 கிலோமீட்டர் அல்லது 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். பக்கத்தில் உள்ள அவன் அந்த எருசலேமை பார்க்கிறான். அங்க எபூசியர்கள் தைரியமா வாரான் போறான், தைரியமா வாரான் போறான். ஆனா எபிரோனில் இருக்கிற தாவீதால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. எங்கள் எல்லைக்குள்ளே எபூசியர்கள் இருக்கக்கூடாது, என்னுடைய எல்லைக்குள்ளே எதிரிகள் இருக்கக்கூடாது, என்னுடைய எல்லைக்குள்ளே சத்துருக்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த எபிரோனில் இருந்த போது தாவீதுக்கு ஒரு வைராக்கியம் வருகிறது. நான் எபூசியரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் யுத்தத்திற்கு போகிறான். அப்ப அங்குள்ள எபூசியர்லாம் தாவீதை கிண்டல் பண்றாங்க. எங்க ஊர்ல இருக்கிற குருடன் உன்னை தடுப்பான், எங்க ஊர்ல இருக்கிற சப்பானி உன்னை உள்ள விட மாட்டான். அவன் அவ்வளவு பலசாலிகள், எங்க ஊர்ல இருக்கிற சப்பானிகள், எங்க ஊர்ல இருக்க குருடர்கள் ரொம்ப ரொம்ப பெரிய பலசாலிகள், நீ உள்ள வர முடியாதுன்னு சொல்லி அவன் எபூசியர்கள் சவால் விடுகிறார்கள். குருட உன்னை உள்ள விட மாட்டான், சப்பானி உள்ள விட மாட்டான், அவனே உன்னை தடுப்பான் சொன்ன போது தாவீதுக்கு இன்னும் வைராக்கியம் வருகிறது. கோலியாத்தை கொண்டவன் அல்லவா, சிங்கத்தை கொண்டவன் அல்லவா, கரடியை நிர்மூலம் பண்ணினவன் அல்லவா, இந்த எபூசியர் எனக்கு எம்மாத்திரம் என்று சொல்லி தாவீது இப்போ சொல்றான், நான் இல்லடா, என் கூட இருக்கிற என்னுடைய வேலையாட்கள் உன் சப்பானிகள் எல்லாம் கொள்ளுவான்னு சொல்லி இவன் தாவீது ஒரு அறிக்கை செய்கிறான். என் கூட இருக்கிறதுல இந்த சப்பானியையும் குருடனையும் கொள்ளுறது யாரு? அவன் சொல்றான், கொஞ்சம் பேர் வாராங்க, நாங்க போகிறோம். அவர்கள் சாலகத்தின் வழியாய் ஏறி அங்க இருக்கிற எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா 5:8 தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் நிர்மூலம் பண்ணினார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. தாவீது பகைத்த சப்பானிகள், தாவீது பகைத்த குருடர்கள், குருட்டாட்டத்தில் இருக்கிறவர்கள், முடமாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற தாவீதை அவர்களை தாவீது பகைத்தான். இப்ப அவங்களெல்லாம் கொன்னுட்டு அங்க ஒரு கோட்டை இருந்தது. அந்த கோட்டையில போய் தாவீது தன்னுடைய சிங்காசனத்தை தூக்கி வைத்தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. அதுதான் எருசலேம், அதுதான் எருசலேம். அது தாவீதின் நகரமாயிற்று, அது மகாராஜாவின் நகரமாயிற்று, அது இசைவினைப்பாட நகரமாயிற்று. கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துமா. எபிரோனில் ஆட்சி செய்த தாவீது எருசலேமின் மேல் ஒரு வைராக்கியம் வைத்து அங்கே இருக்கிற எபூசியரை முறியடித்து அது தாவீதின் நகரமாய் மாற்றினான். ஆமென். எபிரோன் எனக்கு தாரும், எபிரோனை எனக்கு தாரும், மலை நாட்டை எனக்கு தாரும். எபிரோன் அடைக்கல பட்டணமாய் மாறும், எபிரோன் ஆசாரியர்களின் பட்டணமாய் மாறும், எபிரோன் அபிஷேகம் பண்ணப்படுகிற பட்டணமாய் மாறும், எபிரோன் ஆளுகையின் பட்டணமாய் மாறும். ஆமென். அங்க எருசலேமில் 33 வருஷம் எருசலேமில் தாவீது ராஜாவாக இருக்கிறான் என்று சொன்னால், இங்க 7 வருஷம் எபிரோன் அஸ்திவாரம் போட்டது. எபிரோன் அவனை ராஜாவாக உருவாக்கினது. எபிரோன் அவனுக்கு வல்லமை கொடுத்தது. அவன் எபூசியரை தேடி போய் முற்றிலுமாய் மடங்கடித்து இனி எவர் இங்க வரக்கூடாது, சத்துருக்கள் இது இடமில்லை, இது தாவீதின் நகரம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அதற்கு தாவீதின் நகரம் என்று பேர் வைத்தான். அதுக்கு சியோன் கோட்டை என்று பேர் வைத்தான். அதுக்கு முன்னாடி அது எபூசியரின் கோட்டை, அது எதிரிகளின் கோட்டை. இப்போ அது தாவீதின் கோட்டை. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அது வரைக்கும் துரத்தி விடாமல் இருந்த எபூசியரை துரத்த எபிரோனிலே தாவீதுக்கு பலன் கிடைத்தது. இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிற சத்துருக்களை முறியடிக்கிற பலனை கர்த்தர் எபிரோனில் தருவார். ஆமென். அபிஷேகம் பண்ணப்படுகிற இடத்திலே சத்துருக்களை முறியடிக்கிற பலனை கர்த்தர் தருவார். எபிரோனை எனக்கு தாரும். ஆமென்.
தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட இடம் எபிரோன். எபிரோன் ஆளுகையின் இடம். இன்னும் ஒரே ஒரு சரித்திரத்தை மாத்திரம் நான் சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். ஆமே, இது ஒரு வரலாற்று சரித்திரம் தான். ஆனா இதுக்கு பின்னால ஒரு பெரிய சரித்திரம். நல்லா கவனிங்க. யூதா கோத்திரத்துக்குள்ள இந்த எபிரோனிலே ஆசாரியர்கள் வந்து குடியிருந்தார்கள். யாரெல்லாம் ஆசாரியர்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த எபிரோன்ல தான் குடியிருப்பாங்க. இந்த மலைநாட்டில் உள்ள இந்த எபிரோனிலே ஆசாரியர்கள் குடியிருப்பார்கள். இங்கே குடியிருக்கிற ஆசாரியர்கள் எருசலேம் தேவாலயத்தில் உள்ள அந்த கூடாரத்திற்குள் போய் ஆராதனை செய்துவிட்டு எருசலேம் தேவாலயத்தில் போய் பலி செலுத்தி விட்டு தங்களுடைய வீடுகளுக்கு வருவார்கள். ஆசாரியர்கள் முழுதுமாய் குடியிருந்த இடம் எபிரோன். அந்த எபிரோனிலே குடியிருந்த ஒரு குடும்பம் தான் எலிசபெத்து சகரியா. வாங்க லூக்கா 1வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆமென். எலிசபெத்தும் சகரியாவும் குடியிருந்த இடம் யூதேயாவில் உள்ள மலைநாட்டில் உள்ள இந்த எபிரோன். லூக்கா 1வது அதிகாரம் 39வது வசனம். லூக்கா 1:39. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டில் உள்ள யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய், அங்க இருக்கு பாத்தீங்களா, மலைநாட்டில் உள்ள ஒரு பட்டணம், அது எபிரோன். அங்க எபிரோன் என்கிற பெயர் மட்டும்தான் சொல்லப்படல. ஆனா சரித்திரம் மற்ற வேத ஆராய்ச்சியாளர்கள் எழுதியிருக்கிற அநேக புத்தகங்கள்ல ஒரு மூல மொழிபெயர்ப்புல எபிரோன் என்கிற பெயர் அங்க இருக்குது. இப்ப நல்லா கவனிங்க. யூதா ராஜாவின் பட்டணம். எபிரோனுக்குள்ளே ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். அந்த யூதா கோத்திரத்திற்குள்ளே ஒரு எபிரோன். இந்த எபிரோனிலே ஆசாரியர்கள் குடியிருக்கிறார்கள். இப்போ இந்த எலிசபெத்துக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். உன் மனைவி கர்ப்பவதி ஆவாள். வயசான அம்மா கர்ப்பவதி ஆவாள். அவள் கர்ப்பவதி ஆனாள். சகரியா தன் ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே வீட்டுக்கு போனான். லூக்கா 1:23 இருக்குது. அங்க போனா அந்த குடும்பத்துல கர்த்தர் அற்புதம் செய்து எலிசபெத்து யோவான் ஸ்நானகனை கருவிலை சுமக்க ஆரம்பிக்கிறார். இப்போ கலிலேயாவில் உள்ள அங்க மரியாளுக்கு தேவதூதன் சொப்பனமாகி சொல்றான், நீ கர்ப்பவதி ஆவாய். இது எப்படி நடக்கும்? வேணுனா உன் சொந்தக்காரி அங்க எபிரோனில இருக்கா பாரு, அங்க போ. ஈவா யூதா வம்சத்தில் உள்ளவள். யாரு? மரியாள். யோசேப்பு யூதா வம்சத்தில் உள்ளவங்க, ராஜ வம்சத்தில் உள்ளவங்க. இப்போ மரியாளுடைய 6வது மாதத்துல, அப்படிதானா? நீ இப்போ போனீன்னா அவளுக்கு இது 6வது மாதம். எலிசபெத்துடைய 6வது மாதத்துல மரியாள் இங்க வாரா. எலிசபெத்து யோவான் ஸ்நானகனை 6 மாசம் கருவாக சுமந்து கொண்டிருக்கிறாள். மரியாள் இயேசு கிறிஸ்துவ 1 மாச கருவா சுமந்துகிட்டு மலை நாட்டுக்கு வாரா, எபிரோனுக்கு வாரா, யூதாக்குள்ள வாரா, அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்துக்கு வாரா, ஆளுகை பண்ணுகிற இடத்துக்கு வாரா, ஆசாரியல் பட்டணத்துக்கு வாரா. இவன் பாருங்க, 2 பேரும் சந்திக்கிறார்கள். ஒரு யூதா கோத்திரம், ஒரு ஆசாரிய கோத்திரம், ஒரு ஆளுகையின் கோத்திரம், ஒரு ஆராதனின் கோத்திரம். மரியாளின் வயிற்றுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. எலிசபெத்தின் வயிற்றுக்குள்ள யோவான் ஸ்நானகன் இருக்கிறாரு. மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்தின உடனே அங்க அழகா வசனம் சொல்லுகிறது, எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் சொல்லிட்டு, கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பினாள். எபிரோன் சொன்னாலே ஆவியின் அபிஷேகம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நான் வேகமா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். ஆனா இந்த வேத பகுதியில் ஆவியானவர் ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறார். இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி காலேப் கேட்பதற்கு முன்பதாக தேவனால் முன்குறிக்கப்பட்ட இடம் எபிரோன். இந்த மலை நாட்டை தாரும் என்று காலேப் கேட்ட பிற்பாடு அநேக தேவ திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட இடம் இந்த எபிரோன். ஆமென். தேவனால் முன்குறிக்கப்பட்ட, தேவனால் முன்னறியப்பட்ட அந்த எபிரோன் தேவ திட்டங்களுக்கு பயன்படுவதற்கு யூதா கோத்திரத்துக்குள்ளே காலேப் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். காலேப் என்கிற ஒரு மனுஷனுக்கு தரிசனத்தை கொடுத்து வைத்திருந்தார். காலேப் என்கிற ஒரு மனுஷனுக்கு தூர தரிசனத்தை கர்த்தர் கொடுத்து அவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற காலேப் வாயை திறந்து கேட்கிறான், இந்த எபிரோன் தான் எனக்கு வேணும், நான் கால் மிதிச்ச இந்த இடம் தான் வேணும். அன்றைக்கு அந்த எபிரோன் அவன் கேட்டபடினாலே அது யூதா வம்சத்துக்கு சொந்தமாயிற்று. அந்த யூதா கோத்திரத்துக்குள்ளே ஒரு ஆசாரிய வகுப்பு வர ஆரம்பிக்கிறது. அந்த ஆசாரிய வகுப்புக்குள்ளே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில்
கொண்டு வருகிற மரியாளோ, இயேசுக்கு வழிகாட்டியாக வந்த யோவான் ஸ்நானனை சுமந்த மரியாளும் எலிசபெத்தும் சந்திக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இந்த எபிரோனில, இந்த மலை நாட்டில ஆமென் பல ஆயிரம் நாட்கள் ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஆமென் இயேசுவை சுமக்கிற மரியாளோ, ஆமென் யோவான் ஸ்நானனை சுமக்கிற ஆமென் எலிசபெத்தும் சந்திக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். இதுல ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு ரகசியம் என்னன்னா, ஏறக்குறைய 3 மாசம் மரியாள் எபிரோனிலே இருக்கிறாள், எலிசபெத்தோடு கூட இருக்கிறான். அப்படி சொல்ல போனா 3 மாசம் இயேசு கிறிஸ்து கருவுல வளர்ந்த இடம் எபிரோன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆமென். இயேசு கிறிஸ்து கருவிலே 3 மாதம் வளர்ந்த இடம் இந்த எபிரோன். எபிரோனிலே கருவிலே உருவான இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கு இரட்சகராய் மாறினார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. எபிரோனிலே 7 வருஷம் ஆட்சி செய்த தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவானார். எபிரோனிலே 3 மாதம் வளர்ந்த இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கு இரட்சகரானார். இது தேவ திட்டம். இந்த செய்தியை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். தேவனால் முன்குறிக்கப்பட்ட இடத்துல, தேவனால் முன்னறியப்பட்ட இடத்துல தேவ திட்டங்கள் நடக்கணும். இன்னைக்கு நாம் இருக்கிற இந்த பகுதி தேவனால் முன்குறிக்கப்பட்ட இடம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க குடும்பம் தேவனால் முன்குறிக்கப்பட்ட இடம். உங்க பிள்ளைகள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். உங்க படிப்பு தேவனால் முன்குறிக்கப்பட்டது. உங்க வேலை தேவனால் முன்குறிக்கப்பட்டது. ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்க்கிற எல்லாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டது. இந்த தேவனால் முன்குறிக்கப்பட்ட இந்த இடங்களில் எல்லாம் தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆபிரகாம் குடியிருந்த எபிரோனிலே இயேசு வளர்ந்தது உண்மை என்று சொன்னால், தேவன் முன்குறித்த தேவ திட்டத்தில் ஆமென் உங்களுக்கு பின்னால ஒரு பெரிய தேவ திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். சும்மா கர்த்தர் உங்களை இங்க கொண்டு வரல, சும்மா உங்களை கர்த்தர் இங்க கொண்டு வரல. ஆமென். நீங்க நல்லா கவனிங்க. இந்த யூதா கோத்திரத்திற்கு கொடுத்த பட்டணங்களுடைய எண்ணிக்கை அந்த 1 யோசுவா 15வது அதிகாரத்தில் இருக்குது. யூதா கோத்திரத்துக்கு கொடுத்த பட்டணங்கள் நான் அது லிஸ்ட் எண்ணல. ஆமா, அதை எண்ணி பார்த்தீங்கன்னா 100கணக்கான பட்டணம். ஆனா அதுல கர்த்தர் செலக்ட் பண்ணது எபிரோன், எபிரோன், எபிரோன். இன்னைக்கு நம்மை சுற்றி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் தேவன் முன் குறித்தது உங்களை தான் கர்த்தர் தேவ திட்டத்திற்கு என்று சொல்லி வேறு பிரித்து வைத்திருக்கிறார். உங்க மூலமாகவே திட்டம் நிறைவேற வேண்டும். ஆமென். வேவு பார்க்க போனவர்கள் 12 பேர், நல்ல செய்தி கொண்டு வந்தவர்கள் 2 பேர். அதிலே ஒருவன் தலைவனாகி விட்டான், ஒருவன் கீழே நிற்கிறான். ஆண்டவரே, நான் அன்னைக்கு போய் வந்தேனே, எனக்கு தருவேன் என்று சொன்னீரே, இந்த எபிரோன் கிடைக்குமா 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 என்று சொல்லி 45 வருஷம் மனசிலே துடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் துடித்த இதயத்தின் துடிப்பு அவனுக்கு கிடைத்தது. உங்க இருதயத்தின் ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நீங்க ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னால தேவ திட்டம் இருக்கிறது. ஆமென், ஆமென். இந்த எபிரோனை குறித்து நம்ம வாசிக்கிறது ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல. அந்த எபிரோனை குறித்து 2 பேருக்கு வந்த பிரச்சனை மத்தியில ஒருத்தன் சோதோம் குமாராவை தேர்ந்தெடுக்கான், ஒருத்தன் அழிவை தேர்ந்தெடுக்கான், ஒருவன் எபிரோனை தேர்ந்தெடுக்கான். அந்த எபிரோனிலே இயேசு வளர்கிறார். அந்த எபிரோனிலே எலிசபெத் கரு சுமக்கிறாள். அந்த எபிரோனிலே எலிசபெத் ஆவியினால் நிரம்புகிறார். அந்த எபிரோனிலே தேவனுடைய ஒரு பெரிய திட்டம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த எபிரோனை யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த எபிரோனை குறித்து யாருக்குமே மனசுல வரல. ஆனால் இந்த எபிரோனிலே தேவ திட்டம் நிறைவேற ஒரு காலேப் தேவையாக இருந்தான். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின காலேப், வாக்குத்தத்தங்களை சுமந்த காலேப், அவன் தரிசனமுடைய காலேப். இன்றைக்கு ஒரு காலேபை போல நீங்க உத்தமமாய் பின்பற்றுவீங்கன்னா உங்க பின்னால ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, அவன் எனக்கு பின்னால ஒரு தேவ திட்டம், எபிரோனை எனக்கு சொந்தமாய் தாரும். ஆண்டவரே, என் குடும்பத்தை எனக்கு சொந்தமாய் தாரும். நான் இருக்கிற இந்த தெருவு அவன் எபிரோனாய் மாறட்டும். நாங்க இருக்கிற பட்டணம் எபிரோனாய் மாறட்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. முதல் கால் வைத்தது ஆமே. இந்த செய்தியை நான் டைரியில எழுதும் போது ஆமே, நான் எழுதி வச்ச ஒரு வார்த்தையை பாருங்க.
அவன் முதல் கால் வைத்த அந்த எபிரோனை எனக்கு தாரும் சொல்லி அந்த காலேப் கேட்கிறார். நான் என்ன எழுதி வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, முத நான் ஊழியத்துக்கு வந்தது இந்த வெள்ளமடம் தான். நான் முதல் ஊழியத்தில் பிரவேசித்த இந்த வெள்ளமடம் முழுசுமா ரட்சிக்கப்படுறேன். ஆமே, நீங்க இந்த வாஞ்சோடு கேளுங்க. ஆண்டவரே, முதல் எதெல்லாம் முதல்னு கேட்கணுமா அதெல்லாம் கேளுங்க. அதெல்லாம் எபிரோனாய் மாறு, அது ராஜாவின் பட்டணமாய் மாறு, அது அடைக்கல பட்டணமாய் மாறு. அங்கே ஆளுகை உண்டாகும், அங்கே ஆசாரியத்துவம் உண்டாகும், அங்கே ராஜாக்கள் எழும்புவார்கள், ஆசாரியர்கள் எழும்புவார்கள். ஆமென். இந்த எபிரோனில் இருந்துதான் தாவீதின் வம்சம் தலை தோங்கினது. இந்த எபிரோனில் இருந்துதான் ஆசாரிய வம்சம் தலை தோங்கினது. இந்த எபிரோனுக்கும் யூதாவுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் எழுப்பி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். எபிரோனுக்குள்ளே ராஜாக்கள் உண்டு, எபிரோனுக்குள்ளே ஆசாரியர்கள் உண்டு, சபைக்குள்ளே ஆமே ராஜாக்கள் உண்டு, சபைக்குள்ளே ஆசாரியர்கள் உண்டு, சபைக்குள்ளே ஆளுகை உண்டு. ஆமே, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற இடத்திலே ராஜாக்கள் எழும்புவார்கள், ஆசாரியர்கள் எழும்புவார்கள். ஆமே, ஆராதனை உண்டாகும். எபிரோனுக்குள்ளே ராஜாக்கள் எழும்பினார்கள். ஆமே, முழு இஸ்ரவேல் தேசத்தையும் ஆளுகை செய்த ராஜாக்கள் அத்தனை பேரும் ஆரம்பித்த இடம் எபிரோன். எபிரோன் 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 இயேசு ராஜாதி ராஜாவாக இந்த பூமியில ஆளுகை செய்வதற்கு தேவனால் முன்குறிக்கப்பட்ட இடம் மலைநாடு. யூதாவில் உள்ள மலைநாடுனாலே எபிரோன் தான். அதை தான் நம்ம யோசுவா 20 வாஸ்தவம் அடைக்கலப்பட்டனும். யூதாவில் உள்ள மலைநாடான எபிரோன். அந்த மலைநாட்டில் ஒரு பெரிய சந்திப்பு இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் படிடுமா, எபிரோனை தாரும், மலை நாட்டை தாரும். ஆமே, இது ஒரு பெரிய வரலாற்று செய்தியாக இருந்தாலும் இதற்குள்ள ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சரித்திரமாய் மாற்றட்டும். எபிரோனை கேளுங்கள், மலை நாட்டை கேளுங்கள். ஆமென் ஆமென் ஆமென். எபிரோனை கேளுங்கள், சரித்திரம் மாறட்டும். ஆமே, சரித்திரம் மாறட்டும். ஆமே, எல்லாமே எபிரோனா நீங்க கேளுங்க. ஆண்டவரே, என் குடும்பம் ஒரு எபிரோனாய் மாறட்டும். ஆண்டவரே, என் சபை ஒரு எபிரோனாய் மாறட்டும். நான் குடியிருக்கிற இந்த கிராமம் ஒரு எபிரோனாய் மாறட்டும். நான் குடியிருக்கிற இந்த பட்டணம் ஒரு எபிரோனாய் மாறட்டும். எதெல்லாம் நீங்க எபிரோனா கேட்க நினைக்கிறோம் கேளுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை ஒரு எபிரோனாய் மாறட்டும், என் புருஷன் ஒரு எபிரோனாய் மாறட்டும், என் மனைவி ஒரு எபிரோனாய் மாறட்டும். நீங்க கேட்டா இது அடைக்கல பட்டணமாய் மாறும். நீங்க எபிரோனை கேட்டால் அது அபிஷேக பட்டணமாய் மாறும். நீங்கள் எபிரோனை கேட்டால் அது ஆளுகையின் பட்டணமாய் மாறும். நீங்கள் எபிரோனை கேட்டால் அங்கே ஆசாரியர்கள் எழும்புவார்கள். நீங்க எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் தேவ நன்மை உண்டாகும், தேவ ஆளுகை உண்டாகும். எபிரோனை கேட்டால் எபிரோனை கர்த்தர் தருவார். எபிரோனை கேட்டால் அபிஷேகத்தை தருவார். எபிரோனை கேட்டால் ஆளுகையை தருவார். எபிரோனை கேட்டால் நன்மையை தருவார். உங்க பிள்ளையை கர்த்தர் எபிரோனாய் மாற்றுவார், மனைவியை எபிரோனாய் மாற்றுவார், சபையை கர்த்தர் எபிரோனாய் மாற்றுகிறார். சபை அடைக்கல பட்டணம். சபைக்குள் வந்தால் ரட்சிப்பு உண்டு, சபைக்குள் வந்தால் மீட்பு உண்டு. ஆமே, இயேசுவுக்குள் வந்தால் மீட்பு உண்டு. ஆமே, இயேசுவுக்குள் வந்தால் ரட்சிப்பு உண்டு, சபைக்குள் வந்தால் ரட்சிப்பு உண்டு. எபிரோனை தாரும், மலைநாட்டை தாரும். ஆண்டவரே, என்னை ஒரு எபிரோனாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை ஒரு எபிரோனாய் மாற்றும் ஆண்டவரே, சபையை ஒரு எபிரோனாய் மாற்றும் ஆண்டவரே, சபைக்குள் அபிஷேகம் வரட்டும் ஆண்டவரே. ஆமே, எபிரோனிலே வாழ்த்து செய்தி கேட்டாலே ஆவி நிறைவு, சபைக்குள் ஒரு ஆவி நிறைவு. எபிரோனை தாருமாண்டவரே, மலைநாட்டை தாருமாண்டவரே, எபிரோனை தாருமாண்டவரே. நான் ஒரு அடைக்கல பட்டணமாய் மாறட்டும், சபை ஒரு அடைக்கல பட்டணமாய் மாறட்டும். சபையில ராஜாக்கள் எழும்பட்டும், சபையில ஆசாரியர்கள் எழும்பட்டும், ஆராதிக்கிற ஜனங்கள் எழும்பட்டும், சபையில ராஜாக்கள் எழும்பட்டும், குடும்பங்களுக்குள்ள ராஜாக்கள் எழும்பட்டும், குடும்பங்களுக்குள்ள ஆசாரியர்கள் எழும்பட்டும், எங்கள் கிராமத்தில் ராஜாக்கள் எழும்பட்டும், எங்கள் கிராமங்களுக்குள்ளே ஆசாரியர்கள் எழும்பட்டும். எபிரோனை தாரும். என் பிள்ளைய தாரு ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு மீட்பை தாரு ஆண்டவரே, என் புருஷனுக்கு ஒரு மீட்பை தாரு ஆண்டவரே, என் மனைவிக்கு ஒரு மீட்பை தாரு ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பை தாரு ஆண்டவரே. என் குடும்பம் எபிரோனாய் மாறட்டும். ஆமே, எபிரோன் யூதாவுக்கு சொந்தமான பிற்பாடு அது ஃபுல்லா மேன்மை 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 தான். எங்கேயுமே சத்துருக்கள் உள்ள வரல. எபூசியர்களை முறியடித்த தாவீதின் அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. ஆமே, சபைக்குள்ளே எபூசியர்களுக்கு இடமில்லை. ஆமே, எருசலேமுக்குள்ளே எபூசியர்களுக்கு இடமில்லை. ஆமே, தேவ ஜனத்துக்குள்ளே சத்துருக்களுக்கு இடமில்லை. அதை முறியடிக்கிற தாவீதின் அபிஷேகத்தை கர்த்தர் சபைக்குள்ளே வைத்திருக்கிறார்.
எருசலேம் தாவீதின் நகரமாயிற்று. எருசலேம் தாவீதின் கோட்டையாய் மாறிட்டு. ஆமே, நீ எபிரோனில் இருந்தால் கோட்டையை கர்த்தர் தருவார். நீ எபிரோனில் இருந்தால் ஆட்சியை கர்த்தர் தருவார். நீ எபிரோனில் இருந்தால் ஆளுகையை கர்த்தர் தருவார். எபிரோனை தாரும், எபிரோனை தாரும், மலைநாட்டை தாரும், வாக்குத்தத்தத்தை தாரும். அன்றைக்கு சொன்னீரே சொன்னீரே சொன்னீரே. கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே, மோசே சொன்னபடியே, ஆமே, கர்த்தருடைய வாக்கின்படியே மலைநாட்டை தாரும், மலைநாட்டை தாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும்பா, உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும்பா, உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும்பா, உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும்பா. எபிரோனை தாரும். எபிரோன் வேணும்னா ஒண்ணுமே வேண்டாம், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுங்க, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுங்க. காலேப் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் யோசுவா காலேபை ஆசீர்வதித்து அவன் கேட்ட எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தான். நீங்க கேட்ட எபிரோனை கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாய் தருவார். ஆமே, சுதந்திரமாய் தருவார். எபிரோன் ஐக்கியம், எபிரோன் நட்பு, எபிரோன் ஒற்றுமை, எபிரோன் அபிஷேகம், எபிரோன் அடைக்கலப்பட்டனர். நீங்க கேட்ட எபிரோனை கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள் எபிரோனை. எபிரோன் உனக்கு சொந்தமாகும், அறிவு உனக்கு சொந்தமாகும், புத்தி உனக்கு சொந்தமாகும், ஆளுகை உனக்கு சொந்தமாகும். கர்த்தர் தருகிறார். எபிரோனை கேளுங்கள், வாக்குத்தத்தத்தை கேளுங்கள். கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே கேளுங்க. எபிரோன் உங்களுக்கு சொந்தமாகும். எபிரோன் முற்பிதாக்கள் வாழ்ந்த இடம், எபிரோன் முன்குறிக்கப்பட்ட இடம், எபிரோன் முதல் கால் வைத்த இடம், எபிரோன் சத்துருக்கள் முறியடிக்கப்பட்ட இடம். எபிரோன் காலேபுக்கு சொந்தமான பிற்பாடு அது அடைக்கல பட்டணமாய் மாறினது. அது ஆசாரியர்களின் பட்டணமாய் மாறினது. அது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு பட்டணமாய் மாறினது. அது எதிரிகளை முறியடித்து ஆளுகை செய்கிற ஒரு பட்டணமாய் மாறினது. இது அத்தனையும் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமே, ஒரு அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வரும். நீங்க அநேகருக்கு அடைக்கல பட்டணமாய் மாறுவீர்கள். நீங்கள் அநேகருக்கு அடைக்கல பட்டணமாய் மாறுவீர்கள். உங்கள் மூலமாய் அநேகருக்கு ரட்சிப்பு. அடைக்கல பட்டணத்திற்கு வந்தா உயிர் பிழைக்கும். உங்க கிட்ட வந்தா உயிர் பிழைக்கும். சபைக்குள்ள வந்தா உயிர் பிழைக்கும். ஆமே, ஆராதிக்கிற கூட்டத்துக்குள்ள வந்தா உயிர் பிழைக்கும். மரியாள் மலை நாட்டில் உள்ள எலிசபெத்தை சந்தித்தாள். இரட்சகர், முழு உலக இரட்சகர், ஆமேன், எபிரோனில் இருந்து பிறந்தார். இன்னைக்கு நம்ம ஊருக்கு ரட்சகர் வேணும். நம்ம ஏரியெல்லாம் ரட்சிக்கப்படணும். நமக்குள்ள இருந்து ரட்சகர் புறப்பட வேண்டும். எபிரோனில் இருந்து ரட்சகர் எழும்ப வேண்டும். நமக்குள்ள இருந்து இயேசுவின் மகிமை வெளிப்படணும். வலது கரத்தை வைத்து கேளுங்க, ஆண்டவரே, என்ன ஒரு எபிரோனாய் மாத்துங்கப்பா, என்ன ஒரு எபிரோனாய் மாத்துங்கப்பா. எனக்குள்ள இருந்து அபிஷேகம் வரட்டும் ஆண்டவரே, எனக்குள்ள இருந்து ரட்சகர் வரட்டும் ஆண்டவரே. நான் படிக்கிற இடத்துல அபிஷேகம் வெளிப்படட்டும். நான் வேலை பார்க்கிற இடத்துல இயேசு வெளிப்படுவாராக, வெளிப்படுவாராக. எபிரோனே, உன்னிலிருந்து இரட்சகர் தோன்றுவார், தோன்றுவார், தோன்றுவார். கர்த்தர் அதை நிச்சயமாய் செய்வார். எபிரோனின் வாஞ்சை உங்களுக்குள்ள பெருகிக்கிட்டே இருக்கட்டும். மலை நாட்டை தாரும், எபிரோனை தாரும். அது அடைக்கல பட்டணமாய் மாறும், அபிஷேக பட்டணமாய் மாறும், ஆளுகையின் பட்டணமாய் மாறும், உலக இரட்சகர் பிறக்கிற இடமாய் மாறும். எபிரோனை தாரும், மலை நாட்டை தாரும் ஆண்டவரே. கர்த்தர் நிச்சயமாய் அப்படி செய்வார். ஆமே, நாமே ஆண்டவரே, வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் எபிரோனாய் மாற்றுங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமான குடும்பங்களாய் எங்கள் குடும்பங்கள் மாறுவதாக, இந்த சபை ஒரு எபிரோனாய் மாறுவதாக, அடைக்கலப்பட்டணமாய் மாறுவதாக, அநேகர் அபிஷேகம் பெறுகிற ஒரு இடமாய் மாறட்டும். வியாதிகள், தோல்விகள், மரண பயங்கள் முறியடிக்கப்படுகிற ஒரு இடமாய் மாறட்டும் ஆண்டவரே. இது மகாராஜாவின் நகரமாய் சபை மாறட்டும். இயேசுவின் ஆளுகை இந்த இடத்துல உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தரை பந்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. கர்த்தரை பந்தியில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஒரு எபிரோனாய் மாற கர்த்தர் கிருபை செய்யும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.